ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A2Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாண வீட்டிலலாம் செய்கிற டொமேட்டோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். 10 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். 25 உலர் திராட்சை, 30 முந்திரி இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிப்போம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸில் அந்த டொமேட்டோவோட ஸ்கின்லாம் அப்படியே உறிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டொமேட்டோலாம் வெளியில் எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் பிளெண்டரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உலர் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சைலாம் நல்லா உப்பி பலூன் மாதிரி வந்ததும் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலே நம்ம அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், ஒரு 3 மினிட்ஸ் போல். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ண டேட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் ஆட் பண்ணுறனால நீங்கள் சுகர் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். அந்த சுகர் நல்லா கரைஞ்சதும் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை இறக்கிடலாம். கம்மியான டைம் தான் ஆகும் இந்த ஜாம் செய்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் பிகினர்ஸ் குக்கிங் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.